நண்பர்களே, வாஸ்து என்றால் என்ன? எப்பவுமே வாஸ்துன்னா முதல்ல நமக்கு வாஸ்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து செங்கல், மணல், சிமெண்ட் இதை மூணையும் சேர்ந்து நம்ம ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நம்ம உயிர் கொடுக்கணும். அதுதான் கிரகப்பிரவேசம். அப்படி கிரகப்பிரவேசம் நீங்கள் பண்ணும் பொழுது, அப்போ கிரகப்பிரவேசம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த வாஸ்துங்கிற அந்த இடத்துக்கு ஒரு சக்தி வருது. அந்த வீட்டுக்கு ஒரு வாஸ்துன்னா என்னங்கிறது அதுக்கப்புறம் தான் உங்களால் உணர்வுபூர்வமாக அறிஞ்சிக்க முடியும். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அக்னி மூலனா சமையல் கட்டு தான் இருக்கணும். வடகிழக்குன்னா ஹாலாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா வடகிழக்கில் படிக்கக்கூடிய அறை வரலாம். வடகிழக்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சம்பு கீழே இருக்கிற வாட்டர் டேங்க் வச்சுக்கலாம், போர்வெல் செட் பண்ணிக்கலாம், நல்ல தண்ணி டேங்க் வைக்கணும்னா வச்சுக்கலாம், மழைநீர் ஹார்வெஸ்டர் சேகரிப்பு மழைநீர் சேகரிப்பு தொட்டி வேணால் வடகிழக்கில் வச்சுக்கலாம். வடகிழக்கில் செப்டிக் டேங்க் அதாவது கழிவுநீர் தொட்டி வச்சுக்கலாம். எப்போவுமே எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு வீடுன்னா வடமேற்கில் மட்டும்தான் அந்த ரூமோட வடமேற்கு வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி தான் கழிவறை அமைக்கணும். கழிவறை அமைக்கணும்னா வடமேற்கில் தான் அமைக்கணும். எப்போவுமே வாழ்க்கையில் இது போல் வாஸ்து உங்கள் வீட்டை வாஸ்துப்படி அமைச்சிக்கிடும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும். எண்ணங்கள் சரியான செயல் சரியாக இருக்கும். செயல் சரியாக இருந்தால் வருமானம் நிறைய வரும். பணம் வேணும் இல்லைங்களா? ஸோ பணம் தேவை அப்படின்னா உங்கள் வீடு வாஸ்துப்படி இருந்தால் மட்டும்தான் பணம் வரும். நீங்கள் என்னவே செஞ்சாலும் சரி, என்ன தொழில் செஞ்சாலும் வாஸ்துப்படி இருக்கிற வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. இப்போ நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேங்க அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. கடினமான வேலை செஞ்சாலுமே கடினமான வேலையை கவனமாக செஞ்சீங்கன்னா மட்டும்தான் காசு வரும். நீங்கள் கவனமாக வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் வீடு வாஸ்துப்படி இருக்கணும். அப்போ நீங்கள் வாஸ்துப்படி வீடு அமைச்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் ஆண்டல் வாஸ்து நிபுணர் ராத்தூர் சிவபிரகாசம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே.